என்ன சத்தமே கேட்கல? ஓடுதா இல்லையா? லட்சு, என்னடி உன் பிரச்சனை? மிஷின்ல துணி போட்டிருக்கேன், ஆனா சத்தமே கேட்கலையே. ஏண்டி என்ன நீ எதுக்கடி குன்றத்தூர்ல இருக்கிற ஒரு பாவப்பட்ட பையன் முகத்துல சிகரெட்டால சூடு வச்சிருக்க? என்கிட்ட மறைக்க முடியாது. சொல்லுடி. பாத்தியா பாத்தியா பாத்தியா, ஞாபகம் வந்துருச்சுல? சொல்லு. நல்லா புரிஞ்சிருச்சு. காலி அடிச்சிட்டு போல போடி. நான் ஒண்ணும் போதையில பேசல. இங்க பாரு, இப்ப நான் கேக்குறதுக்கு பதில் சொல்ல போறியா இல்லையா? இப்ப நீ பதில் சொல்லிதான் ஆகணும். இங்க பாரு, நான் என்ன கேக்குறேன்னு உனக்கு சுத்தமா புரியல. இங்க பாரு, என்கிட்ட ஆதாரம் இருக்கு. இரு காட்டுறேன். இன்னைக்கு இருக்குடி உனக்கு. பாரு பாரு, நல்லா பாரு. என் சிகரெட்டை என் வாயில நிறுத்தி எனக்கு எவனோ ஒருத்த சிகரெட் அடிக்கிறேன்னு சொல்றான். கேட்டியா கேட்டியா கேட்டியா? இந்த சூப்பர் கேர்ள். கேட்டல? சூப்பர் கேர்ள்ஸ். சூப்பர் கேர்ள்ஸ். அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு ஒரு ஆளு வந்து முன்னாடி நின்னு, அம்மா சூப்பர் கேர்ள் என்ன ஒண்ணும் பண்ணிடாதுன்னு கெஞ்சினானே, அது உனக்கு ஞாபகம் இல்லாம இருக்கலாம், எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த சூப்பர் கேர்ள் நீதானே? எங்க என்ன நடந்தாலும் ஏன் தள்ள வந்து கட்டணும்னு பாக்காத, புரியுதா? போ போ போ. பாரு, இவனும் சூப்பர் கேர்ள்னு உன் பேரை தான் சொல்லியிருக்கான். எவனோ என்னமோ பேசுறதுக்கு நான் எப்படி பொறுப்பாக்க முடியும்? எனக்கு இதுல இருக்க ரகசியம் தெரிஞ்சே ஆகணும். அப்புறம் இதுல பாதிக்கப்பட்டவனும் போலீஸ்காரனும் மொத்த ஆர்மியும் நம்ம வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறத நான் விரும்பல. பேசுறதெல்லாம் பொறுமையா கேக்குறேங்கிறதுக்காக சும்மா எப்ப பார்த்தாலும் ஏதாவது என்ன என்ன நான் உன்கிட்ட நல்லபடியா நடந்துக்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் நீ எதுக்கு என்கிட்ட இந்த மாதிரி